எக்ஸலண்ட். பைத்தான் எக்ஸசைசஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய மெயின் மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் என்ன தான் கற்றுக்கிட்டாலும் நம்ம எந்த அளவுக்கு நிறைய ப்ரோக்ராம் சின்ன சின்ன ப்ரோக்ராம் நிறைய பண்ணி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் ஸ்கில் வளரும். ஸோ இப்போ நம்ம இந்த கோர்ஸில் என்ன நம்ம அசம்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே பைத்தான் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற எங்களுடைய கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். ஒருவேளை அப்படி படிக்கல அப்படின்னா யூடியூப்பில் அது ஃப்ரீயாக இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ck.collectiva.in/t/python அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா யூடியூப்னுடைய பிளேலிஸ்ட்டுக்கு போய்டும். ஸோ இதனுடைய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மொபைலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள், ஒரு டவுன் ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வரும், அதில் இந்த லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணி பைத்தான் ஃபவுண்டேஷனும் பாருங்கள், இதையும் கொஞ்சம் பாருங்கள். வாங்க நம்ம எக்ஸசைஸுக்கு போகலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டர்சேஞ்ச் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட். ஒரு லிஸ்ட் இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டையும் லாஸ்ட் எலிமெண்ட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணும். சப்போஸ் 1 2 3 4 5 அப்படின்னு இருந்தது அப்படின்னா அதை 5 2 3 இந்த மிடில் இருக்கிறது அப்படியே இருக்குது. தென் இந்த 1 லாஸ்ட்டுக்கு வந்துருச்சு, இந்த 5 இங்கே வந்துருச்சு. இந்த மாதிரி மாற்றணும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம், பட் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டை நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ முதல்ல வந்து பைத்தானுக்கு வருவோம். ஓகே, இப்போ ஒரு அரேவில் 1 2 3 4 5. இப்போ ஏவில் என்ன இருக்குன்னா 1 2 3 4 5 இருக்குது. இப்போது எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இதனுடைய மொத்த லென்த் என்னன்றது தெரியணும். அதை வச்சு தான் கடைசி ஐட்டத்தை எடுக்க முடியும். அப்போது ஏ லென் ஈக்குவல்ஸ் லென் ஆஃப் ஏ. அப்போது ஏஎல்ல என்ன இருக்குது, ஏஎல்ல என்ன இருக்குன்னா 5 அப்படின்னு இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டை எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ ஏ ஆஃப் 0 வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் எக்ஸ் அப்படிங்கிறதுல எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது இந்த லாஸ்ட் எலிமெண்ட்டை தூக்கி ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறேன். எப்படி, ஏ ஆஃப் 0 ஈக்குவல்ஸ் ஏ ஆஃப் அரே லென்த் -1. ஓகே, இப்போது ஏவில் என்ன இருக்குது பாருங்கள், இங்கே 5 வந்துருச்சு. இப்போது இது ஓவர் ரைட் ஆகிடுச்சு. அதனால தான் என்ன பண்ணியிருக்கோன்னா எடுத்த உடனே என்ன பண்ணிட்டோம், எக்ஸில் ஒரு பேக்கப் எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல என்ன இருந்ததோ அதை எடுத்து வச்சிட்டோம். இப்போ இந்த 1 இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணோம். அப்போது ஏ ஆஃப் AL-1 ஈக்குவல்ஸ் எக்ஸ். இப்போ ஏவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். ஸோ ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மெத்தடில் நம்ம ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் கரெக்டாக வந்துடும் அப்படின்றது தெரியுது. இப்போது இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம கோடிங் பண்ணலாம். இன்டர்சேஞ்ச் ஓகே, ஒரு லிஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அரே லென்த்து கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட் எலிமெண்ட்டுன்னு வச்சுக்கிறேன். லாஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவல்ஸ் ஏ லிஸ்ட், தட் இஸ் லென் ஆஃப் ஏ லிஸ்ட் -1. கடைசி எலிமெண்ட்னுடைய இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா இந்த லென்த் என்ன இருக்கோ அது -1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போது temp equals a list of 0 பொசிஷனில் இருக்கிறத எடுத்துக்கிறோம். இப்போது a list of 0 பொசிஷனுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா a of last element indexல இருக்கிறத எடுத்துக்கிட்டு வரோம். a list ரைட். இப்போ a list of லாஸ்ட் எலிமெண்ட்னுடைய இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெம்பில் இருக்கிறத ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ ரிட்டர்ன் ஏ லிஸ்ட். ஓகே, ஸோ கோடிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம டெஸ்ட் பண்ணோம். சம் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 5 89 74 22. ஓகே, இப்போது பிரிண்ட்டு இன்டர்சேஞ்ச் ஆஃப் ஏ. இப்போது இதில் இருக்கிற வேல்யூ இந்த 22வும் 2வும் இன்டர்சேஞ்ச் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 22 அங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ பாருங்கள், ஸோ என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபஸ்ட்டு
லாஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு கண்டுபிடிச்சிடுறோம். அப்புறம் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறத ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு லாஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிறத எடுத்துகிட்டு வரோம். அதுக்கப்புறம் பேக்கப்பில் இருந்து லாஸ்ட் பொசிஷனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுறோம், ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அவ்வளோதான் இன்டர்சேஞ்ச். ஓகே, இன்றைக்கி என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா, ரைட் எ ப்ரோக்ராம் டு இன்டர்சேஞ்ச் த மிடில் எலிமெண்ட்ஸ் இஃப் லிஸ்ட் கண்டைன்ஸ் ஈவன் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். நோ இன்டர்சேஞ்ச் இஸ் நெசசரி இஃப் ஆட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஃபவுண்ட். இப்போது இதில் வந்து மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு பார்க்கணும். அது ஈவன் நம்பராக இருந்ததுன்னா மிடில் இருக்கிற ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா எந்த இன்டர்சேஞ்சும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குண்டான கோடிங்கை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா support@collectiva.in எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.